ஹாய் கைஸ், எங்கள் ஓனர் வீட்டில் ஒரு சின்ன வேலைக்கு வந்திருக்கேன். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கர் ஒட்டணும், டபுள் சைஸ் ஸ்டிக்கரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்டுக்கு கீழே மேட்டு நவுறாமல் இருக்க. எங்கள் ஓனர் வீடை பார்க்குறீங்களா? இது சும்மா பார்ட்டி டைமில் உட்காந்து எல்லாம் பேசுகிறது. எப்படி இருக்க பாருங்கள். சோஃபா செட்டு என் மேடம் பார்க்கும் வீடியோ அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது, உட்காந்து ஒன்றும் சொல்லாது. சோஃபா செட்டு பாருங்கள், புதுசு இப்போ தான் வாங்கி போட்டாங்க, 1 மாதம் ஆகும். செம்மையாக இருக்குங்களா? இந்த டேபிள் சக்க வெயிட்டு, நானும் இன்னொரு ஆள் தான் இறக்கணும். இதெல்லாம் பார்த்தா கேண்டில் நல்லா டிசைன் மாடலுக்கு வச்சுருக்காங்க. மாசாலா சூப்பராக இருக்குங்களா? இதாங்க எங்கள் ஓனர் வீடு. சும்மா ஒரு சின்ன ஸ்பாட்டு தான் இது. டிஷ்யூ வைக்கிற சின்ன பாக்ஸு அந்த டேபிளில் இருக்கும். அதே மாதிரி வாஷ் பேஷனை பாருங்கள், இதெல்லாம் புதுசு இப்போ ரெடி பண்ணது. பாருங்களா, நான் பாத்ரூமு எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பொருள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். 300 ரியால். இது நம்ம ஊருக்கு காசுக்கு ஒரு 8000 ரூபா. இரும்பு தான். ஒரு வீடியோ முடிச்சாங்க பார்க்க ராஜா பகவத் மாதிரி இருக்கான். மேடம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நம்ம உட்காந்தா குட் இருக்குது, எடுத்து வச்சுக்கலாம். கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கர் தான் ஒட்டணும். டபுள் சைடு ஸ்டிக்கரு. ஒரு சைடு மேட்டில், ஒரு சைடு டைல்ஸில் ஒட்டுற மாதிரி. மேட் அடிக்கடி சுருக்கம் விடுறதுனால அதை அப்படியே இழுத்து பிடிச்சி விட்டு சொல்லிட்டாங்க, சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இந்த ஸ்டிக்கரை எடுத்து விட்டு அப்படியே இழுத்து டைல்ஸில் ஒட்டினா சூப்பராக பிடிச்சிக்குங்க. நம்ம காலால் தட்டினா கூட அந்த சுருக்கம் இருக்கும், எதுவுமே விழுவாது. இவங்க கொஞ்சம் ரொம்ப நீட்டாக இருக்குன்னு நினப்பாங்க, லைட்டாக கூட ஒரு சுருக்கம் இருக்கக்கூடாது. கைஸ், வேலை முடிஞ்சிச்சு ஃபுல்லாக. வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு பகுதி தான் இந்த வீடு, இன்னும் நிறையா இருக்குது வீட்டுள்ள. வீடு எப்படி இருக்க மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.